டேய் அண்ணே பண்றது ரொம்ப தப்பா போகுதுடா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரு. ஏன்டா அப்படி பண்றாரு? ஓகே அண்ணே, அண்ணி ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். நீ சொல்லிட்டேண்ணே. நான் அப்படியே குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானான்னு கேட்டிருப்பாளே. கேட்டாங்கண்ணே. என்ன சொன்னேன்? நான் சும்மா நடிக்கிறேன்னு போட்டு கொடுத்துட்டியா? இல்லண்ணே, அதை மட்டும் சொல்லண்ணே. தப்பிச்ச. நான் நடிக்கிறேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே உன் டவுசரை கிழிச்சிருப்பேன். அண்ணே, அண்ணி கண்டிப்பா நிச்சயமா வருவாங்க. வரட்டும்டா, வரட்டும், அதுவும் நல்லதுதான். அவ வந்து பாப்பால, வந்து பார்த்துட்டு நான் போதையில இருக்கேன்னு கடுப்பாகி அம்மாட்ட போய் போட்டு கொடுப்பால, அம்மாவும் டென்ஷன் ஆவாங்க. நமக்கு அதானே வேணும். ஏன்னா அப்பதான் அம்மா யோசிப்பாங்க, வெற்றி ஏன் குடிக்கிறான். ஓ, அப்ப தெரியும்ல அம்மாவுக்கு அவங்க செஞ்சது தப்புன்னு. டேய் வந்துட்டா வந்துட்டா, நடிங்க நடிங்க. ஏய் அடிங் அண்ணே, ஏனே இப்படி தண்ணியை போட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்க? ஏய் அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவீங்க? ஏய் வெற்றி, எவா ஏன்டா இப்படி குடிச்சு நீ சீரழிற? அத்தை இப்ப பூஜைக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல, நீ தானே கேட்ட? என்னது பூஜைக்கு போகணுமா? யாரு கூட போகணும்? ஓ உன் கூடயா? ஆமா, அங்க வந்து என்ன பண்றது? மணி அடிக்கிறதா? ஏய் சாமி பூஜை எல்லாம் இல்லடி, இதோ இங்க இருக்கு. இத விட்டுட்டு அங்க போய் கும்பிட சொல்ற? நீ இப்ப வர போறியா இல்லையா? இந்த போதையில பூஜைக்கு போலான்றியா? சரி வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணி, பூஜைக்கெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அண்ணி. முதல்ல அண்ணனை வீட்டுக்கு கூட்டு போயிடுவா அண்ணி. வீட்டுல அம்மா இருப்பாங்களே, அண்ணன் இப்படி பார்த்தா பிரச்சனையாயிரும்ல. ஆகட்டும்டா, பிரச்சனை ஆகட்டும். எனக்கு என்ன பயமா என்ன? வெற்றி வா, வீட்டுக்கு போலாம் வா. டிகிரி, அம்மாவுக்கு தெரியாம நான் வெற்றியை மாடிக்க கூட்டிட்டு போறேன். சரி, அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க அண்ணனை கூட்டிட்டு வரோம். டேய் வேணாண்டா, நான் போயிட்டா இவன் வர மாட்டான். வெற்றியை நானே கூட்டிட்டு போறேன். ஆமா சக்தி, நான் உன் கூட தான் வருவேன். இங்க பாரு, ஆனா வண்டி நான் தான் ஓட்டுவேன், சரியா? இந்த போதில வண்டி நீ எப்படி ஓட்டுவ? ஏய், போதையா இருந்தா கண்ணு தெரியாதா? வழி மறைஞ்சிடுமா என்ன? இல்லடா, நான் என்னதான் நீ எல்லாம் படிச்சியோ தெரியல. ஏண்டா இவ்வளவு போய் எல்லாரும் நல்லா படிச்சோன்னு ஊர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் வா, இந்தா குடி, வா போலாம், ஜாலியா போலாம், வா. அண்ணி, அண்ணி கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க அண்ணி. சரி, நீங்களும் பார்த்து போங்கடா. அண்ணா பார்த்து. கிளம்பு கிளம்பு. வெற்றி, போலீஸ்டா. ஏய் போலீஸ் நிக்குதுடா. போலீஸ்னா எனக்கு என்ன பயமா என்ன? ஏய் இப்ப பாரு அவங்கள தாண்டி எப்படி போறேன்னு. உட்காரு. ஏய் குடிச்சதே தப்புடா. அதுல குடிச்சிட்டு பைக்க ஓட்டுறது அதை விட பெரிய தப்பு. அதுலயும் போலீஸ் நிப்பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நிக்காம போறது ரொம்ப பெரிய தப்புடா. அதுக்கு தான் சொன்ன நீ வண்டி ஓட்ட வேண்டான்னு. கேட்டியா? ஏய் சும்மா இப்ப பார்த்தா அட்வைஸ் பண்ணி கொள்ளாத, சரியா? போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன், சரியா? உட்காரு. சும்மா இரு வெற்றி, வா ஏய் போலாம். ஏறுன்றல்ல, ஏறு. அங்க ஒருத்தன் வர பாருங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஓரமா வா, வண்டி ஆஃப் பண்ணு. என்ன நாத்தம் குடல புடுங்குது? சரக்கு அடிச்சிருக்கியா? சொல்லியா? உன்னதே கேக்குறேன். என்ன போதையா? சரக்கா? போதையா? என்ன சார் சொல்றீங்க? சார் நான்லாம் குடிக்கல சார். பக்கத்துல வந்தாலே நாத்தம் குடல புடுங்குது, குடிக்கலன்ற? சார் நிஜமா நான் குடிக்கல சார், என்ன நம்புங்க சார். டேய் நீ குடிச்சது ஊருக்கே தெரியும், ஏன்டா அப்படி பண்ற? சார் சரிங்க சார், நான் குடிச்சிருக்கேன்னு உங்கள்ட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? அதான் உன் பொண்டாட்டியே சொல்றாங்களேப்பா. சார் அவன் போதையில இருக்கான் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு தான். நான் ஃபைன் கட்டுறேன் சார். உன் புருஷன் தான் சட்டம் பேசுறான்ல, ஊதட்டும். ஊதியா? ஊது. மிஷின்ல நம்பர் எதுவும் காட்ட மாட்டேங்குது.
மறுபடியும் நல்லா ஊதியா. ஏன் நம்பர் காட்ட மாட்டேங்குது? அதை கொடுங்க. இப்ப ஊதியா. சார் என்னையா பாக்குற? ஊதியா. என்னையா அது? பக்கத்துல வந்தா வாட அடிக்குது, ஆனா நம்பர் காட்ட மாட்டேங்குது. எப்படியா அது? சார் நான் தான் சொல்றேன்ல சார் ஃபைன் கட்டுறேன்னு. அவன் குடிச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஏதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுமா. சொல்லுமா. சார் என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு, அதுக்கு ஃபைன் கட்ட சொன்னாங்க. ஃபைன் கட்டிடுவா. என்னையா மேல மட்டும் தான் ஊத்திருக்கியா? உள்ள ஊத்திக்கலையா? சார் இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் குடிச்சாதான் மதிக்குதுன்ட்டு இப்படி சீன் போட்டுட்டு இருக்கியா நீ? சார் அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் சார். நீங்க வேற ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஃபைனை கோர்ட்டில் கட்டிடுங்க. நீங்க கிளம்புங்க. என்ன சார் நாங்க போலாமா? அதான் ஃபைன் கட்டியாச்சுல்ல. வண்டி விடு, கிளம்பலாம். கிளம்பு கிளம்பு. ஏய் நிறுத்து நிறுத்து. ஓரமா வா. ஏய் நிறுத்துடா. என்ன? ஆமா நீ ஊதுனப்போ அதுலயே நம்பர் காட்டல. என்கிட்ட கேட்டா மிஷின் ஏதாவது ஓட்டையா வச்சிருப்பாங்க. ஹேய் அது எப்படிடா? 2 மிஷினும் ஓட்டையா இருக்குமா? சக்தி எப்படி ஊதுனா அதுல காமிக்காதுன்னு எல்லாம் எனக்கு அத்துப்படி சக்தி. நான்லாம் குடிச்சிட்டு ஊதுறதுல டாக்டர் பட்டமே வாங்கினவன். அதெல்லாம் உனக்கு புரியாது. வா ஏறு. இன்னமும் இடிக்குதே. இவன் குடிச்சதையே அந்த மிஷின் காட்டல. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? டக்குனு ஏறு போலாம். ஓகே ஓகே. விட்டு ஏய் ஓகே ஓகே. ஐ அம் ஸ்டடி. மம்மி 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 ஏன்டா இப்ப கத்துற? ஏய் நீ சும்மா இரு. மம்மி வெற்றி வாயை மூடி எதுக்கு கத்துற? அத்தை பார்த்தா திட்டுறதுக்கா? திட்டட்டும், எனக்கு என்ன பயமா என்ன? மம்மி வெற்றி மம்மி வெற்றி வா வெற்றி. ஏய் என்ன பண்ற? சும்மா இரு. மம்மி 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 மா. ஹே போலீஸ், உன்னை எப்படி ஏமாத்துனா பாத்தியா? வெற்றியா கொக்கா? ஏய் ஆமா நீ ஊதும் போது அந்த மிஷின்ல சென்சாரே ஒர்க் ஆகலையா? அது எப்படி? நான் தான் ஏமாத்தின மாதிரி ஊதுறேன்னு சொன்னேன்ல. ஆமா நீ என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க? நேரா போய் தலையை திருப்பிக்க. யாரு யாரு? பேசாம அங்க போய் பேசு போ. டேய் போன்டா. ஏ அண்ணி ஃபோன் பண்றாங்கடா. பேசு. ஹலோ டேய் எங்கடா இருக்கீங்க? அண்ணி வீட்டுக்கு தான் நீ வந்துகிட்டு இருக்கோம். வரும்போது சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வாங்கடா. அண்ணி என்ன சொல்றீங்க? டேய் நான் சொல்றது உன் காதுல விழலையா? அண்ணி நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான்டா, சீக்கிரம் வா. டேய் என்னடா சொன்னாங்க? டேய் வீட்டுக்கு வரும்போது சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்றாங்கடா. ஐ ஜாலி. நான் அண்ணன் அண்ணி 3 பேரும் சரக்கு அடிக்க போறோம். அண்ணனுக்கு போட்டியா அண்ணியும் சரக்கு அடிக்க போறாங்க. அப்படியே உன் ஜோலியை முடிச்சு முடிக்கும். உட்காராக்கல. ஸோ என்னடா நடக்குது புரியல. ஏய் ஆமா இப்ப எதுக்கிட்ட என் ஃப்ரெண்ட சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்? கேட்டியா? எல்லாத்தையும் கேட்டுட்டியா? ஆமா. வெற்றி நீ இனிமே வெளியில போய் கஷ்டப்பட்டு எதுக்கு குடிக்கிற?
வீட்லயே ஈஸியா குடி. ஐயோ சக்தி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சக்தி. சக்தி ஒன்று சொல்லிட்டா, கண்ணகி நலாயினிக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா என் சக்தி தாண்டி. எப்பா புருஷனுக்காக வீட்லயே எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்குற பாத்தியா, வண்டர்ஃபுல். சரி, ஒரு ஆம்லெட் போட்டு தரியா? சரி. ஏய் சூப்பர் ரீ. டேய் திரியா, சீக்கிரம் வாடா. போதைய ஏத்துறோம், வாழ்க்கைய மாத்துறோம். போதை ஏறி போச்சு. ஏய் என்ன லுக்கு, நீ வாங்கி வைக்கிறேன்னு சொன்ன உடனே நான் குடிக்க மாட்டேன் திருந்திட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன சும்மா. ஏய், நீங்க வரும்போது அத்தை பார்க்கல? பார்த்தா இப்படி கொண்டு வர முடியுமா நீ? சரி கொடுங்க. டேய், அத்தை கேட்டாங்கன்னா நானும் வெற்றியும் பூஜைக்கு போயிருக்கோம்னு சொல்லணும். ஐயோ, எங்களை பொய் சொல்ல சொல்றீங்களா? எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. நாங்க போய் சொல்றோம் நீ, நாங்க போய் சொல்றோம். சும்மா டேய், போய் அந்த டேபிள் எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வர நீ போய் எடு. பார்த்து தட்டி விட்டுற போற. டேய் இந்தா, சீக்கிரம் சீக்கிரம்டா ஊத்ரா. ஆஹா ஆஹா ஆஹா. இந்தா குடி குடி. ஏ சக்தி, மிக்சிங் சரியில்லையே, நீ ஏன் மிக்ஸ் பண்ண? ஏண்டா எத்தனை வருஷம் என் கூட பழகுறீங்க, அண்ணன் எப்படி குடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான்சென்ஸ். சரி சக்தி, நீ என்ன பண்ற, நேரா போய் ஃப்ரிட்ஜில் சோடா இருக்கு, சோடா அதை போய் எடுத்துட்டு வா. எதுக்கு? அபிஷேகம் பண்றதுக்கு. போடி இப்போ எடுத்துட்டு வா போ. ஏய் அப்படியே சைட் டிஷ் ஆம்லெட்லாம் போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ டேய். அண்ணே என்னண்ணே இது, அண்ணி இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க? டேய் அவளுக்கு என்னமோ என் மேல டவுட் வந்துருச்சுடா. வழியில போலீஸ்காரன் ஊத சொன்னானா, நான் தான் குடிக்கலையே, சிக்னல் எப்படி காமிக்கும், காமிக்கலையே, அதனாலதான் செக் பண்றா. ஓ அண்ணே, இப்ப நீ நிஜமாவே குடிக்க போறியா? முடிஞ்ச வர குடிக்காம சமாளிக்க பாக்குறேன். டேய் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கடா. பண்ணிட்டு தான் இருக்கோம். பண்றோனே சிறப்பா பண்றோம். அண்ணா டக்குன்னு நார்த்து குடிச்சிருவா. வேணாமா? அண்ணா அண்ணி வராங்க, அண்ணி வராங்க. கிரி, என்ன சும்மா குடி குடின்னு சொன்னல. ஏய் குடிக்கிறேன்டி, ஏற்கனவே நான் ஃபுல் மப்ல இருக்கேன். டேய் சொல்றா. ஆமணி இருக்காரு. இப்ப இத குடிச்சேன்னு வையே, நேரம் உன் புருஷன் சொர்க்கம் தான். அதெல்லாம் இருக்கட்டும், என் கண்ணு முன்னாடி நீ குடிக்கணும். குடிக்கிறேன். போதும். டேய் அண்ணே நீங்க என்ன பண்றீங்க?
2 பேரும் கீழே போங்க. எதுக்கு? டேய் கீழே போங்கடான்னு சொன்னா போங்க. அண்ணே நாங்க நின்னா என்னென்ன உனக்கு? நாங்களும் இந்த வீட்டு குழந்தைங்க தானே. டேய் அப்புறம் என்னென்ன உங்க முன்னாடி குடிக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்குடா. கூச்சமா? அண்ணே இன்னொரு வாட்டி சொல்லு. டேய் போங்கடா, கீழே கீழே போங்க. டேய் அவனை கீழே போ சொல்லு. போ. கீழே போணுமா? ஓகேண்ணே ஓகேண்ணே. போ. டேய் வாடா கீழே நான் போ. வரமாட்டேன் போ. சரக்கே பார்த்து இருக்காது. போ தருவாங்க நமக்கு. குடி ம் குடின்னு சொன்னேன்ல. ம் 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 ம். ஆஹா வாசனை தூக்குது. இந்தா மோந்து பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குடி. ம். டேய் அண்ணேண்டா நம்மளை துரத்தி விட்டாரு. இன்னும் புரியல உனக்கு? இப்ப பாரு. அம்மா அம்மாவா? அம்மா ஏய், ஏய், அம்மா எங்கம்மா? எதுக்குடா அம்மாவை கூப்பிடுற? டேய் சொல்றது கடை நடிப்பு மட்டும் பாரு. அம்மா ஏய், ஏய், அம்மா கதவு தருங்க, எந்திரிங்க அம்மா. அம்மா என்னடா தப்பு பண்றாங்க? அம்மா டேய் எதுக்குடா அப்படி கத்திட்டு இருக்கீங்க? அம்மா அண்ணன் மேல என்ன பண்ணுதுன்னு பாருமா. என்னடாச்சு? நீங்க ஒரு பூஜைக்கு தானே போக சொன்னீங்க. ஷோ ஆமாண்டா, சொல்லுடா. ஏய் சொல்ல டேய், அமைதியா ஒரு இருடா. அமைதியா இல்லடா. அதான் அவ கூட போயிருக்கால, பெண்ணதுக்கு. ஐயோ எல்லாம் போய்மா. அண்ணிய மிரட்டி அண்ணன் மேல தண்ணி வச்சிட்டு இருக்காரு. போட்டு கொடுத்துட்டியடா. நிஜமாவா? ஷோ நிஜமா பொய்யா? இவன் மேல சத்தியமாமா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. அது மட்டும் இல்லம்மா, அண்ணன் இது உங்ககிட்ட சொல்லக்கூடாது எங்களையும் மாட்டுறாருமா. ஓ அவ்வளவு ஆகி போச்சாமா அவனுக்கு? ஆ, இருக்குடா அவனுக்கு. அம்மா எப்படி? எப்படி ஏன்டா சொன்ன? ஏன்டா சொன்ன? டேய், இன்னுமா புரியல உனக்கு? ஓ அப்படி வரியா என்ன நீ? நொப்பிடி வரியா? வா போலாம். ஒரே ஜாலிதான். ஒடியா ஒடியா மேல ஒடியா. போனா அண்ணன் திட்டு போடா, வர்றா. சீன் மிஸ் ஆயிர போகுது. சக்தி தள்ளு. ஏய் ஆ? என்னடா வீட்ல வச்சு குடிச்சிட்டு இருக்க? ஆ? அதுவும் பொண்டாட்டி முன்னாடி குடிச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் குடிச்சப்ப என்ன தப்புமா? ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ. யாரா வாங்கிட்டு வந்தது இத? இவன் ஆ? தான். யார் வாங்கிட்டு வந்தது என்ன? இப்படிதான் வீட்ல வச்சு குடிப்பியா நீ? சரக்கு போச்சு. ஏண்டா பூஜைக்கு போகணும், குடிக்காத குடிக்காதன்னு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனல, ஆனா நீங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்க வெற்றி. ஏண்டா என்ன நெஞ்செழுத்தா இருக்கணும் உனக்கு? மா அண்ணனுக்கு நிலைமையில இப்ப என்ன பேசலாம் புரியாதுமா. நாளைக்கு பேசிக்குவோமா. வெற்றி, உன் கூட வெளியில போகணும்னு அவ எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தாடா. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னம்மா சும்மா ஏதோ பண்றேன்னு சொல்றீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன். இதுல என்னம்மா தப்பு? அப்படியே ஆரஞ்சன்னா. டேய் அவ எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமாடா உனக்கு? உன் கூட வாழறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு நிக்கிறா தெரியுமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க, உங்க வாயால அதை சொல்லுங்க. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, எதுக்கு அத்தை? நீ சும்மா இரு சக்தி. உன்னையெல்லாம் போடா. வாமா சக்தி, தள்டா. நல்ல வேலைடா, அம்மா கரெக்டான டைமுக்கு வந்ததுனால தப்பிச்சேன். அண்ணா அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. டேய் இருக்கட்டும்டா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு 2 பேரும் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க, நானும் பாக்குறேன். மீனாட்சிம்மா, எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க. ச்சே, உங்களை இப்படி பார்க்கவே பாவமாக இருக்குதுமா. உங்கள் நிலைமை இப்படி ஆகிப்போச்சேம்மா. ஹலோ,
உங்களுக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு மாப்பிள்ளை இருக்கிற லட்சணத்துக்கு உங்களுக்கு கோபம் வருதா? என் மாப்பிள்ளை மாதிரி உண்டான்னு கேட்டீங்க. என்னமோ உங்க மாப்பிள்ளைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. அவனும் புத்தன்ற மாதிரி அவன் போட்டோவெல்லாம் வீட்டில் மாட்டி வச்சிருந்தீங்க. அவன் தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளன்ற மாதிரி இந்த தெருவில் போற வரவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ என்னாச்சு? நடுத்தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான்ல. அம்மா, இவர் நம்மள அசிங்கப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காருமா. நீ வாமா போலாம். ஏமா, உண்மையை சொன்னா உனக்கு கேட்க எரிச்சலா இருக்கா? இப்ப எங்க குடிச்சிட்டு என்ன கலாட்டா பண்றானோ? நல்ல வேலை உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள தான் வச்சிருக்கான். இங்க பாருங்க, என் அம்மாவே நொந்து போயிருக்காங்க. ஏன் இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா போலாம். போங்க போங்க. எவ்வளவு நாள் தான் அவனை நம்புறீங்க நானும் பாக்குறேன். இப்படிலாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏமா, நீ என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்க? யார குத்தம் சொல்லணுமோ அவனை சொல்லியிருக்கணும். உன் தங்கச்சிக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்தில் குடிச்சிட்டு வந்து மட்டையான ஒரே ஆம்பளை வந்தாமா. அதுக்கு நீ இவனுக்கு வக்காலத்து வாங்க வரியா? யமுனா, துர்கா, வாங்க போலாம். வாமா. போங்கம்மா போங்க. உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான். உங்களை மாதிரி ஆளை பார்த்ததே இல்லைம்மா நான். இன்னும் என்னெல்லாம் அவமானம் வரப்போதோ அதை நான் பார்க்க தானே போறேன்.